சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடமுண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடமும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காலங்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் வாழ்கிற காலங்கள் பொல்லாத காலங்கள் என்றும் அது ஒரு கடைசி காலம் என்றும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். திருமறையை நேசிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் வாழ்கின்ற கால சூழ்நிலையை குறித்த கவனம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது, இருக்க வேண்டும். இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது.
எப்பொழுதுமே காலங்களை குறித்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு எப்பொழுதும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 3 விஷயங்களை நம்முடைய செய்திக்கு நாம் போவதற்கு முன்பதாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில விஷயங்கள் நம்முடைய மத்தியிலே அது பழக்கமாக நடக்கிறதுனாலே, தொடர்ந்து நிறைய நடக்கிறதினாலே அதை குறித்த ஜாக்கிரதையோ கவனமோ நமக்கு இருப்பதில்லை. அதுவும் பழகி போய்விடுகிறது. ஆனால் நாம் உணர வேண்டிய விஷயங்களை நாம் உணர்ந்துதான் ஆக வேண்டும். காலத்தை குறித்து திருமறை பேசும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தின் ஒரு பகுதியை நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், இதிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரே ஒரு வாக்கியம் இதுதான். இனி வரும் காலம் குறுகினது என்பது மட்டுமே. இனி வரும் காலம் குறுகினது. காலங்கள் குறுகினது என்கிற சிந்தை நம்முடைய மனதில் எப்பொழுதும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். ஏதோ அதிகமான காலங்கள் நாம் உலகத்தில் இருக்கப் போகிறோம் என்கிற சிந்தையோடு நாம் இராமல், ஆண்டவர் நம்முடைய காலத்தை இவ்விதமாகவே வைத்திருக்கிறார் என்கிற சிந்தையோடே நாம் வாழ வேண்டும். 2வது, நீங்கள் காலத்தை குறித்து வைத்திருக்க வேண்டிய 2வது கவனம் எங்கே இருக்கிறது? எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்கள் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். போதும். இந்த 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால். எனவே நாம் உணர வேண்டிய காரியம் என்ன? காலங்கள் பொல்லாததாக இருக்கும். ஒன்று, காலங்கள் குறுகினதாக இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 2வது, காலங்கள் பொல்லாததாக இருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக நடந்து கொண்டும் இருக்கிறது. 3வதாக 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால், பூமியும் அதன் கிரியைகளும் வெந்து உருகி போகும் என்று அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எனவே ஒரு காலகட்டம் வரும்போது இந்த காலங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இதை நாம் மறக்கக்கூடாது. இந்த 3 உண்மைகளை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். காலம் என்பது நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலம் குறுகினது என்கிற சிந்தையோடே வாழ பழகிக்கொள்ளுங்கள். 2வது, காலங்கள் பொல்லாதவைகள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 3வது, காலங்கள் ஒரு முடிவுக்கு வரும். எனவே விசுவாச மக்களாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் தரத்தை எல்லா விதங்களிலும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் நாம் பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு உரிய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம்
அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் என்கிற பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய வேதாகமத்தில் பின்னால் இருக்கிற வேத பகுதிகளில் இதுவும் ஒன்று. நாம் நன்றாக அறிந்த ஒரு விஷயம்தான், ஆனாலும் நான் உங்களுக்காக அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற 27 புஸ்தகங்களை நாம் 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒரு பகுதியை நாம் நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கிறோம், காஸ்பல்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னொரு பகுதியை நாம் ஹிஸ்ட்ரி என்று சொல்லுகிறோம், சரித்திரம் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது ஒரு பகுதியை எபிஸ்டல்ஸ் என்று சொல்லுகிறோம், நிருபங்கள் என்கிற பிரிவுக்குள் கொண்டு வருகிறோம். நான்காவது கடைசி பிரிவாக ப்ராஃபட்டிக்கல் என்று நாம் சொல்லுகிறோம், அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். யோவான் சுவிசேஷம் வரைக்கும் முதல் 4 புத்தகங்கள் நற்செய்தி நூல்களாக நம்முடைய வேதாகமத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் மாத்திரம் சரித்திரம் என்று அது அழைக்கப்படுகிறது. அடுத்து நீங்கள் வருகிற ரோமர் நிருபத்திலிருந்து தெசலோனிக்கேயர் நிருபம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் அந்த பகுதியை தாண்டி அதுக்கு அடுத்து யூதா வரைக்கும் உள்ள வேத பகுதிகள் நமக்கு நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நீண்ட பகுதி ரோமர் நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் என்கிற ஒரு நீண்ட பகுதி. அடுத்து இருப்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம். அதைத்தான் நாம் தீர்க்க தரிசனம் என்று நாம் சொல்லுகிறோம். இதில் 3வது பிரிவில் வருவது தான் நாம் இப்பொழுது சொன்ன நிருபங்கள், எபிஸ்டல்ஸ் என்கிற அந்த பகுதி. இதைத்தான் நாம் ஒரு நீண்ட பகுதியாக இருப்பதினாலே அதை நாம் பொதுவாக 3 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம் நம்முடைய புரிதலுக்காக. ஒருவேளை உங்களுக்கு அது தெரிந்திருந்தாலும் அதை நீங்கள் மறுபடியும் மனதிலே கொண்டு வர வேண்டும். 27 புஸ்தகங்களிலே 4 புத்தகங்கள் நற்செய்தி நூல்களாகிவிட்டது, 1 சரித்திரமாகிவிட்டது, 5 புத்தகங்கள். பின்னால் இருக்கிற ஒரு புத்தகம் தீர்க்க தரிசனம் ஆகிவிட்டது. எனவே இந்த பக்கத்தில் இருக்கிற 6 புத்தகங்கள் 27 புத்தகங்களிலே வேறு பிரிவுகளில் இருக்கிறது. 21 புஸ்தகங்கள் இந்த நற்செய்தி நூல்களை தாண்டி, சரித்திரத்தை தாண்டி நிருபங்கள் என்கிற வரிசையில்தான் வருகிறது என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைக்க வேண்டும். எனவே தான் அந்த பகுதி ஒரு நீண்ட பகுதியாக பார்க்கப்பட்டு அதையும் நாம் ஒரு 3 பிரிவுகளாக புரிந்து கொள்கிறோம். முதல் பிரிவை நாம் என்ன சொல்லுகிறோம்? சபை நிருபங்கள் என்று அழைக்கிறோம். ரோமர் நிருபத்திலிருந்து தெசலோனிக்கேயர் நிருபம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட ஊர்களில் இருந்த திருச்சபைகளுக்கு அதை எழுதினதினாலே அதை நாம் சபை நிருபங்கள் என்று நாம் அழைக்கிறோம். 2வது பகுதியை போதக நிருபங்கள் என்று அழைக்கிறோம், பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஊழியத்திலே இருந்த மக்களுக்கு அது எழுதப்பட்டது. தீமோத்தேயுவின் நிருபம், தீத்துவின் நிருபம், விசேஷமாக இதில் வருகிற 3 நிருபங்கள். பிலமோன் நிருபம் மிக குறிப்பிட்ட முறையில் அது போதக நிருபத்திற்குட்பட்டதாக சில அம்சங்கள் அது இல்லாவிட்டாலும் ஊழியத்தில் இருந்த ஒரு குடும்பத்தினருக்கு அது எழுதப்பட்டது. எனவே அதையும் நாம் இந்த பிரிவிலே சேர்த்து கொள்கிறோம், போதக நிருபங்கள். அதன் பிறகு வருகிற பிலமோன் நிருபத்திற்கு பிறகு வருகிற யூதா நிருபம் வரைக்கும் உள்ள புத்தகங்களை நாம் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கிறோம், ஜெனரல் எபிஸ்டல்ஸ் என்று அதை நாம் அழைக்கிறோம். இதை எழுதினவர்கள் யார் என்று, எபிரேயர் நிருபம் யார் எழுதினார்கள் குறிப்பிட்டு நாம் சொல்லுவதற்கு வேதத்திலே ஆக்கியோன் பெயர் சொல்லப்படவில்லை. அடுத்து யார் இருக்கிறார்கள்? யாக்கோபு இருக்கிறார், பேதுரு இருக்கிறார், யூதா இருக்கிறார். யாக்கோபு, பேதுரு, யூதா ஆகியோர் இவர்கள் எழுதின இந்த புத்தகங்கள்தான் பொதுவான நிருபங்கள் என்று அது திருமறையிலே அழைக்கப்படுகிறது. காரணம், இவர்களுடைய பின்னணிகள் நமக்கு தெரியாது.
இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய மக்கள்தான். ஆனால் இவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், பொதுவாக எந்த சூழ்நிலைகளில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் அனுமானிக்கலாம். ஆனால் முழு விவரங்கள் தெரியாததினாலே தான் இதை நாம் பொதுவான நிருபங்கள் என்று நாம் அழைக்கிறோம். அந்த வரிசையிலே வருகிற ஒரு நிருபம்தான் யாக்கோபு எழுதின நிருபம். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை இந்த புத்தகத்திற்குள் கொண்டு வாருங்கள். இது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்பவரால் எழுதப்பட்டது என்று நமக்கு அறியப்படுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராலோ அல்லது அப்போஸ்தலனாகிய பவுலினாலோ இது எழுதப்படவில்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களாலும் இது எழுதப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலினாலும் இது எழுதப்படவில்லை. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ திருநூற் சட்டத்தில், புதிய ஏற்பாட்டில் கடைசியாக இணைக்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்று என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். திருநூற் சட்டம் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? அதாவது நாம் அதை கெனானிக்கல் ஆர்டர் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம். அதாவது வேதாகமத்தில் நமக்கு என்னென்ன புத்தகங்களை நாம் கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற சட்டத்தை உள்ளடக்கியது தான் அந்த வார்த்தை, கெனானிக்கல் ஆர்டர் என்கிற வார்த்தை. அதனுடைய தமிழாக்கம்தான் திருநூற் சட்டம் அல்லது ஒழுங்கு முறை சட்டம் என்று அதை நாம் சொல்லலாம். இந்த திருநூற் சட்டத்திற்குள் என்னென்ன தகுதிகளோடு புத்தகங்கள் இருக்க வேண்டுமோ அந்த தகுதிகளோடு அவைகள் இருந்தால்தான் அவைகள் வேத வாக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகங்களில் புதிய ஏற்பாட்டில் கடைசியாக சேர்க்கப்பட்ட புத்தகம் யாக்கோபு. பல ஆண்டுகள் இதில் சர்ச்சைகள் நீடித்தது. ஆனால் அந்த நீண்ட சர்ச்சைகளுக்கு பிறகு அது தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டில் அநேக பேர் யாக்கோபு என்கிற பெயரால் அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் திருமறையை வாசித்து பாருங்கள். யூத பெயர்களிலே பொதுவான பெயர், காமன் நேம் என்று சொல்லுவார்கள். இந்த பொதுவான பெயர்களில் ஒன்றுதான் யாக்கோபு என்கிற ஒரு பெயர். அதேபோல் யோசேப்பு, மரியாள், இதெல்லாம் அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பொதுவான பெயர்களில் ஒன்றாக அது இருந்திருக்கிறது. இப்படி அநேகம் பேர் புதிய ஏற்பாட்டிலே இருந்தாலும் 2 பேர் மாத்திரமே புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு என்கிற பெயரிலே பிரபலமானவர்கள். ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. இவருடைய சகோதரன்தான் யோவான் என்கிற சீஷன். நீங்கள் இதை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்களுடைய பட்டியலிலே இவர்களுடைய பெயரை நீங்கள் வாசிக்கலாம். அங்கேதான் இந்த பெயர் வருகிறது. அடுத்து கிறிஸ்துவின் சகோதரர்களில் ஒருவர் பெயர்தான் யாக்கோபு என்பதை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான கிறிஸ்தவ விசுவாசம். ஆனால் நாம் என்ன யூகிக்கிறோம் என்றால் அதன் பிறகு அந்த தாயாருக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். இதைத்தான் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலேயும் நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது இதில் ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை நீங்கள் கேளுங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா?
யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். எனவே நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால், அதன் பிறகு மரியாளுக்கு திருமணம் நடந்து அவர்களுடைய திருமண வாழ்வின் உறவிலே மற்ற சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படி பிறந்தவர்களில் ஒருவர்தான் யூதா, இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரன் என்று இவரை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யாக்கோபு, இவர்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை வேத அறிஞர்கள் மிக உறுதியாக சொல்லுகிறார்கள். ஹாஃப் பிரதர் என்று ஆங்கிலத்தில் நாம் அவர்களை அழைக்கிறோம். இதிலே தான் நாம் இவருடைய நிருபத்தில் முழுவதுமாக நாம் அவருடைய போதனைகளை நீங்கள் பார்க்கலாம். இவரும் இயேசு கிறிஸ்துவின் மற்ற சகோதரர்களைப் போலவே இயேசு கிறிஸ்துவை அவருடைய மானிட வாழ்விலே அவர் இருந்த காலங்களிலே அவரை விசுவாசிக்காத மனிதர்களில் இவரும் ஒருவர். திருமறையை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்த காலங்களிலே மற்ற அநேகர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் அவருடைய நோக்கம் இன்னதென்றும் அறியாமல் அவரை விசுவாசியாமல் இருந்தது போலவே இவரும் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள், நாம் வாசிக்க வேண்டாம், அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். இவரும் நீங்கள் மற்ற சகோதரர்கள் பாருங்கள், யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, அவரை தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனிதருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளைப் போல அது இருக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு அற்புதமான சாட்சி என்னவென்றால், கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய மக்களாக வாழ்வதற்கு இவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக மேலறையிலே கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மற்ற சகோதரர்களும் கூட அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக படிப்பீர்களானால் அங்கே இந்த பட்டியலில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியானால் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? இவர்களும் அதன் பிறகு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களும் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பிந்தின நாட்களிலே இந்த யாக்கோபுதான் திருச்சபையின் தலைவர்களில் ஒருவராக மாறினதையும் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் வருவீர்களானால் 12ஆம் அதிகாரம் முதல் ஆரம்ப வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், ஒரு யாக்கோபு அங்கே ஏரோது என்கிற ஒரு ஆளுநரால் அவர் கொலை செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இவர்தான் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் முதல் இரத்த சாட்சியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு வெகு சொற்பமான காலங்களிலேயே ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர். இதை நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களிலே நீங்கள் படிக்கலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் இவருடைய பெயரை, அடுத்த பெயரை 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் கவனிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் இதை கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் கவனிக்கலாம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இங்கே வருகிற யாக்கோபுதான்
இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யாக்கோபு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவரால் தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. இதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பின்னால் இருக்கிற பொதுவான நிருபங்களில் ஒன்று யாக்கோபு எழுதின நிருபம். இதை யார் எழுதினார்? இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்டு சகோதரராகிய யாக்கோபு இதை எழுதினார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஒருவேளை கிபி 48, 49வது ஆண்டுகளிலே இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் நிர்ணயிக்கிறார்கள். இதுதான் இந்த நிருபத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பொதுவான சில விஷயங்கள். சரி, இப்பொழுது இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் ஏற்கனவே உங்களோடு கூட பல நேரங்கள் இந்த காரியத்தை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தை நாம் படிக்கும்போது 4 முக்கியமான கேள்விகளுக்கு நாம் பதில் காண வேண்டும் என்பதை பலமுறை உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். யார் என்கிற கேள்வி, யாருக்கு என்கிற கேள்வி, எப்பொழுது என்கிற கேள்வி, ஏன் என்கிற கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? யார் என்கிற கேள்விக்கு அர்த்தம் என்ன? எந்த மனித ஆசிரியரால் அந்த புத்தகம் எழுதப்பட்டது? யாருக்கு? யாருக்கு என்றால் இந்த கடிதமானது அல்லது குறிப்பிட்ட புத்தகமானது யாருக்கு அது எழுதப்பட்டது, அதனுடைய வாசகர்கள் யார்? இதுதான் அந்த கேள்விக்கான பதில். 3வது எப்பொழுது. எழுதப்பட்ட காலங்கள் எல்லாமே வேதாகமத்தின் புத்தகங்களை நீங்கள் கண்ணோக்குவீர்களானால் அவைகள் ஒரு சுமாரான காலங்களைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எனவே சுமார் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை நீங்கள் அனுமானிக்கலாம். வேத பண்டிதர்கள் அதற்கு நமக்கு உதவி செய்கிறார்கள். 4வது கேள்வி ஏன் என்கிற கேள்வி. என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது? அப்படியானால் இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் எப்பொழுதும் விடை வைத்திருக்க வேண்டும். யார் எழுதினார், யாருக்கு எழுதினார், எப்பொழுது எழுதினார், ஏன் எழுதினார். நாம் இப்பொழுது எல்லாவற்றையும் கவனித்து விட்டோம். இதில் 2 காரியங்களை நாம் விளக்கமாக பார்க்க வேண்டும். யார் எழுதினார்? யாக்கோபு எழுதினார். யாருக்கு எழுதினார்? வேத பகுதியே நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. நீங்கள் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போதே கேட்டீர்கள். சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள் என்கிற வார்த்தையே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்கிற குறிப்பை நமக்கு உணர்த்துகிறதல்லவா? அப்படியானால் பல காரணங்களுக்காக, சில நேரங்களிலே சுவிசேஷத்தின் காரணத்திற்காகவும் பல இடங்களிலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி பல்வேறு இடங்களிலே சிதறி இருக்கிற அந்த விசுவாச மக்கள் யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று நம்பி ஏற்றுக்கொண்டு அவர்கள் புதிய ஏற்பாட்டின் விசுவாசத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஏற்கனவே அவர்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்தவர்கள்தான். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். என்னது? இவ்வளவு நாள் இருந்த பலிகள், இவ்வளவு நாள் இருந்த சடங்குகள், இவ்வளவு நாள் இருந்த பலவிதமான அணுகுமுறைகள், பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை பலி செலுத்துதல், விருத்த சேதனம், இன்னும் அனுசரிக்க வேண்டிய அநேக சடங்குகள், இவைகளெல்லாம் முடிவுக்கு வந்து கிறிஸ்து ஒருவரே வழி என்கிற ஒரு விசுவாசம் இப்பொழுது நமக்கு உருவாகி இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலேயே இதை மிக தெளிவாக சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்,
என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்பதை ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போதே கூறினதை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே அந்த விசுவாசத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்து எங்களுடைய இரட்சகர், அவர்தான் கடவுளால் அனுப்பப்பட்ட மேசியா, ஆண்டாண்டு காலங்களாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா கிறிஸ்து இவர்தான் என்று அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகள் ஆனோம் என்கிற நிச்சயத்தோடு வாழ்ந்தவர்கள்தான் பலர் அந்த நாட்களிலே யூத விசுவாச மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் இவர் தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். அவர்களுக்குத்தான் இந்த நிருபமும் எழுதப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பதில், யார் எழுதினார்? யாக்கோபு எழுதினார். அவரை குறித்த விவரங்களை நான் சொல்லிவிட்டேன். யாருக்கு எழுதினார்? இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை யூத சமயத்திலிருந்து விலகி வந்து ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளுடைய மக்களாக மாறினவர்கள். எப்பொழுது எழுதினார்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது கடைசி காரியம் என்ன? ஏன் எழுதினார்? ஒரு புத்தகம் எழுதப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்திருக்க வேண்டியது மிக அவசியமானது. ஏன் இது எழுதப்பட்டது? இதற்கு எந்த வேத ஆராய்ச்சியாளர்களும் நமக்கு தேவையில்லை, எந்த கமெண்டரிஸ் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த குறிப்பிட்ட புத்தகத்தை கவனமாக ஜாக்கிரதையாக படிப்பீர்களானால் அதுவே நமக்கு போதுமான விளக்கங்களை அது நமக்கு கொடுக்கும். இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய ஒரு மைய வார்த்தை, கீவேர்டு என்று நாம் சொல்லலாம். என்ன மைய வார்த்தை? விசுவாசம் என்பதுதான் இந்த நிருபத்தினுடைய மைய வார்த்தை. யாக்கோபின் நிருபத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 5 அதிகாரங்களும் நமக்கு சொல்லுகிற ஒரு மைய கருத்து என்னவென்றால் விசுவாசம். இதை பற்றி பேசப்படாத எந்த அதிகாரமும் அங்கே இருக்கவே முடியாது. முதல் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறதை, வேதத்தில் இடம்பெறுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது இந்த 5 அதிகாரங்களிலும் யாக்கோபு என்ன விசுவாசத்தை பற்றி அவர் எழுதுகிறார்? விசுவாசம் என்றால் எப்படி புரிந்து கொள்வது? நமக்கு தெரியும், நாம் எதை நம்புகிறோமோ, எதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதற்கு நாம் உண்மையாயிருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிப்பது தான் விசுவாசம். தட் இஸ் கால்ட் ஃபெய்த். யாரை நம்புகிறேன்? ஒரே வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு கடவுள் உண்டென்று நான் நம்புகிறேன். அவரால் அனுப்பப்பட்ட இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். அவரால் தான் எனக்கு இரட்சிப்பு உண்டு என்பதை நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை நான் நம்புகிறேன். அவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். இதை ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நான் நம்புகிறேன். என்னுடைய கரத்தில் இருக்கிற இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கிய புத்தகத்தை தான் கடவுளுடைய வார்த்தையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நான் கடவுளுடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு நாள் நித்தியம் உண்டு என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய வருகையை நம்புகிறேன். எனக்கு நித்தியம் உண்டு என்று நம்புகிறேன். பரலோக வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு என்று நம்புகிறேன். இதையெல்லாம் நம்பிக்கையாக வைக்காமல் என் வாழ்க்கையின் அபியாசமாக நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் செயல்படுத்த முன்வருவது, செயல்படுத்தும் வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கு பேர்தான் விசுவாசம். புரிகிறதா உங்களுக்கு? ஒருவேளை இதை நான் ஒரு நம்பிக்கையாக மாத்திரம் வைத்து விடாமல் அதை வாழ்க்கைக்கு கொண்டு வருவது தான் விசுவாசம். இப்பொழுது யாக்கோபினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? இப்படி ஒரு விசுவாசம் உனக்கு இருப்பது நல்லது தான், ஆனால் அந்த விசுவாசம் செயல்பட வேண்டும். இதுதான் இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து. ஒரே வார்த்தையிலே எப்படி சொல்லலாம்? செயல்படும் விசுவாசம். இதுதான்
யாக்கோபு நிருபத்திற்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு. ஒருவேளை நீங்களும் அதை படிக்கலாம். நீங்கள் ஒருவேளை அதை எப்படி தியானிக்கிறீர்களோ அதற்கேற்றவாறு நீங்கள் அதற்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம். ஆனால் அதனுடைய பிரதானமான ஒரு கருப்பொருள் இது என்னவென்றால், செயல்படும் விசுவாசம், ஃபெய்த் இன் ஆக்ஷன் என்று நாம் அதை சொல்லலாம். உலகத்தில் நான் ஏற்கனவே ஒரு பட்டியல் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா? இந்த பட்டியலில் நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. ஆனால் அது என்னுடைய நம்பிக்கை மட்டுமே. அதை நான் செயல்படுத்துவதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஆனால் நான் அதை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள். உங்களுக்குள்ளே ஒரு உயிரூட்டமான கிறிஸ்தவம் இல்லை, உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு போலியான மதவாதியாக வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழலாம். கிறிஸ்தவ பெயரை வைத்து கொள்ளலாம். கிறிஸ்தவ சடங்குகளை நான் அனுசரிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். கிறிஸ்தவ வட்டங்களுக்குள் உங்களுடைய போக்குவரத்துகளையும் தொடர்புகளையும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் நம்மை உண்மையான விசுவாசிகளாக மாற்றுவதில்லை. இதை நாம் எப்பொழுதுமே மனதிலே கொள்ள வேண்டும். எனவே நான் மனதில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன? என்னுடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். செயல்படாத விசுவாசம் உதவாதது. சரி, இந்த செயல்படாத விசுவாசத்தை யாக்கோபு எப்படி அழைக்கிறார்? 2 விதமான வார்த்தைகள் இந்த செயல்படாத விசுவாசத்திற்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நீங்கள் இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. போதும், முதல் பகுதியை கவனியுங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சரி, அடுத்த பகுதியை வாசிங்கள். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 2 வார்த்தைகள் இங்கே மிக முக்கியமானது. ஒன்று, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், நல்லது. நல்லது என்றால் அர்த்தம் என்ன? ஒருவேளை அது நல்லது அல்லது நல்லதாக இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி அல்ல, அதுதான் நல்லது, அதுதான் சரியானது. ஆனால் பிசாசுகளும் அவரை விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்படி என்றால் பிசாசுகளுக்கும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று அவைகளும் விசுவாசிக்கின்றன. அவைகளும் கூட அந்த கடவுளுக்கு முன்பாக நடுங்குகின்றது. அப்படியானால் நீங்கள் பிசாசை வாழ்க்கையிலே விசுவாசத்திற்கு மாதிரியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? பிசாசுகள் ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிறது. எனவே பிசாசிடத்திலிருந்து நாம் இன்னென்ன விஷயங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம், தகுதிகளாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. எப்பொழுதுமே பிசாசு நம்முடைய கடவுளுக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் பரிசுத்த வேத வசனங்களுக்கும் அவன் எதிரியாகவே இருக்கிறான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அவன் ஒரே தேவன் உண்டென்பது அவனுக்கு தெரியும். அவன் நடுங்குவான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். இதுதான் அவனிடத்தில் இருக்கிற விசேஷம். ஜீவனுள்ள தேவன் யாரென்று அவனுக்கு தெரியும். ஜீவனுள்ள தேவனுக்கு அவன் பயப்படுவான், நடுங்குவான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். இதுதான் இந்த விசுவாசத்தின் கீழ் இருக்கிற வாழ்க்கை. யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது தானே. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம், நல்லது. நாமும் கூட அவருக்கு பயந்து நடுங்குகிறோம், நல்லது. ஆனால் என்ன செய்வதில்லை? பிசாசுகள்
அவருக்கு அவைகள் கீழ்ப்படிவதில்லை. எப்பொழுதுமே பிசாசுகள் கடவுளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திருவுள சித்தத்திற்கும் எதிரானவைகளாகவே இருக்கிறது. அப்படி இருக்குமானால் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் உடையவனாக இருப்பேன். இதை நான் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பேய்த்தனமான விசுவாசம் என்று அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் அதை நான் இப்படித்தான் குறிப்பிடுவேன். அது பேய்த்தனமான விசுவாசம். அடுத்து என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய சரீரத்திற்குள் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதற்கு எல்லா விதமான மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது, கவனம் கொடுக்கப்படுகிறது, அல்லது அதற்கான எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கிறது. ஒரு சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அதை நாம் அப்புறம் என்ன சொல்லுகிறோம்? அதை உடல் என்று தான் சொல்லுகிறோம். அதை நாம் பிணம் என்று தான் சொல்லுகிறோம். ஒருவேளை மரித்து போன ஒருவர் முழு உருவத்துடன் நமக்கு முன்பாக கடத்தப்பட்டு இருந்தாலும் அவரோடு நாம் பேசுவதோ அவரோடு நாம் தொடர்பு கொள்ள விரும்புவதோ முடியாத அல்லது அது நடக்காத ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இருக்கிறது ஆனால் இல்லை. உடல் இருக்கிறது ஆனால் உயிர் இல்லை. ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் என்பது இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் உயிர் இருக்கிறதா? உயிர் இல்லாவிட்டால் உறவுகளுக்கு அங்கே வழி இல்லை. எனவே உங்களுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் அல்லது நடைபிணமான ஒரு விசுவாசம் என்றுதான் நான் அதை அழைப்பேன். இறை மக்களே, நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விசுவாச மக்கள் நாம் வாழ்கிற காலத்தை குறித்த கவனத்தோடு வாழ வேண்டும். ஆரம்பத்திலே நான் சொல்லேன், நாம் வாழ்கிற காலங்கள் மிக குறுகினது, அவைகள் பொல்லாதவைகள், அவைகள் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழும்போது நம்மை சுற்றிலும் எப்பொழுதுமே சில விஷயங்கள், எப்பொழுதாவது ஒரு முறை ஏதாவது ஒரு பயங்கரங்கள் நடந்தாலோ அல்லது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயங்கள் நடந்தாலோ அல்லது ஒரு மிகப்பெரிய அழிவு நேர்ந்தாலோ நமக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது, ஒரு திகைப்பை கொடுக்கிறது. ஆனால் அதுவே வாடிக்கையாகிவிட்ட உலகத்தில் நமக்கு அதுவும் பழகிவிடுகிறது. இப்பொழுதெல்லாம் நமக்கு கலவரங்களை கண்டு பெரிய அதிர்ச்சிகள் இல்லை, யுத்தங்களை கண்டு பெரிய அதிர்ச்சிகள் இல்லை, இயற்கை பேரழிவுகளை காணும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சிகள் இல்லை, கொள்ளை நோய்களை காணும்போது பெரிய அதிர்ச்சிகள் இல்லை, கொலைகளை காணும்போது பெரிய அதிர்ச்சிகள் இல்லை. காரணம் என்ன? நிறைய நம்மை சுற்றிலும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருப்பதினாலே நாம் அதற்கு பழகிவிட்டோம். இது எவ்வளவு ஆபத்தானதல்லவா? இதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. உன்னுடைய மனசாட்சியை நீ கூர்மையுடன் வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை நீ கவனமாக காத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த நிருபத்தில் திரும்ப திரும்ப யாக்கோபு வலியுறுத்துகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய விசுவாசம் செயலுக்கு வர வேண்டும். செயலுக்கு வராவிட்டால் ஏற்கனவே நான் சொன்ன அந்த 2 நிலைகளில்தான் உங்கள் விசுவாசம் இருக்கும். அது எப்பொழுது செயலுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்திற்கு உயிர் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டை நாங்கள் துவங்கும்போது பலவிதமான கனவுகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, பலவிதமான ஆர்வங்களோடு நாம் எதிர்பார்க்கலாம், தவறில்லை. எப்பொழுதுமே நாம் புது வருடம் வந்தவுடனே வாழ்த்துக்கள் சொல்வது வழக்கம். அந்த ஆண்டை குறித்த ஒரு செழிப்பான விஷயங்களையோ சிறப்பான எதிர்நோக்குதல்களையோ நமக்குள் வைத்து கொள்வது என்பது சகஜமானது தான். ஆனால் அப்படி நடக்கிறதா? அப்படித்தான் சூழ்நிலைகள் இருக்கிறதா என்றால் இல்லை, மாறுபட்டும் நடக்கிறது. சில நேரங்களில் நாம் எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நமக்கு எது உதவி செய்கிறது? நம்முடைய விசுவாசம். நான் கடவுள் மேல் வைத்திருக்கிற, ஒன்றான மெய் தேவன் மேல் வைத்திருக்கிற
அந்த விசுவாசம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே செயலுக்கு வர வேண்டும். அதுதான் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே எனக்குள்ளே ஒரு நல்ல பலனை அது கொண்டு வர முடியும். இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள், எதை உபதேசமாக வைத்திருக்கிறார்கள், எதை வாழ்க்கையிலே அபியாசிக்கிறார்கள், இதிலே அவர்கள் கவனமாக இராவிட்டால் கட்டாயம் அவர்கள் விசுவாசத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தை அவர்களே உண்டாக்கி கொள்வார்கள். பாதைக்கு வெளிச்சமாய் கால்களுக்கு தீபமாய் நமக்கு இருக்கிற வேத வாக்கியத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள நாம் முன்வர வேண்டும். விசுவாசத்தை பற்றிய பல்வேறு கோணங்களிலான போதனையை இந்த நிருபம் நமக்கு கொடுக்கிறது. கட்டாயம் நான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுக்கிற நேரம் மாத்திரமே யாக்கோபு நிருபத்தை முழுவதுமாக படிப்பதற்கு போதுமானது அல்ல என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு எவைகளையெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல தீர்மானித்தேன். இப்பொழுது நாம் நம்முடைய முதல் குறிப்புக்குள் நாம் போகிறோம். இதை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கப் போவதினாலே நீங்கள் அடுத்து இந்த தியானத்திற்கு ஆயத்தமாகும்போது யாக்கோபின் நிருபத்தை முழுவதுமாக படித்து வருவதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 5 அதிகாரங்களையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கலாம், அல்லது வேறுபட்ட மொழிபெயர்ப்புகளில் நீங்கள் படிக்கலாம், மொழிகளில் உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் நீங்கள் படிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இப்பொழுது முதல் பகுதிக்கு வருவோம். யாக்கோபின் நிருபம் முதல் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் நிருபம் முதல் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நீங்கள் உங்களுடைய கவனத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிப்பீர்களானால் அவர் ஆரம்பித்த உடனேயே வாழ்த்துதலை சொல்லி ஒரு மடலை ஆரம்பிப்பது அந்த காலத்தின் பழக்கமாக இருந்தது. ஏன், நாம் கூட கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிற வரைக்கும் யாருக்கு கடிதம் எழுதினாலும் ஒரு வாழ்த்தை சொல்லுவது நம்முடைய பழக்கமாக இருந்தது. இப்பொழுது நமக்கு கடிதம் எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. எனவே அந்த காரியமும் அகன்று போய்விட்டது. யாக்கோபு செய்வது ஒரு பொதுவான ஒரு மரபுதான். அவர் கிறிஸ்துவின் பெயராலே ஒரு வாழ்த்துதலை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் எடுப்பிலேயே ஆரம்பத்திலேயே நேரடியாக விஷயத்திற்குள் அவர் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, ஆரம்பிக்கும் போதே எடுத்த ஆரம்பத்திலேயே முதலிலேயே அவர் விஷயத்திற்கு வந்து விடுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்திலே பேசிவிட்டு அதன் பிறகு மைய பகுதிக்கு வராமல் ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக சந்திக்கிறார். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, இந்த வார்த்தை நீங்கள் கவனித்தீர்களா? பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அந்த நாட்களிலே இவர் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதினாரோ அந்த வாசகர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்கிறார்கள். அது நமக்கு தெரிகிறது. அந்த சூழ்நிலையில் இருந்ததினால்தான் அந்த வார்த்தையை ஆரம்பத்திலேயே அவர் பயன்படுத்துகிறதை நீங்கள் கவனிக்கலாம்.
என் சகோதரரே, பலவித சோதனைகளில் நீங்கள் அகப்படும்போது, சோதனைகள் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே படிக்கிறீர்கள். அப்படியானால் விசுவாச வாழ்க்கையில் எனக்கு என்ன உண்டு? சோதனைகள் உண்டு. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் நம்முடைய கருப்பொருளுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கவனியுங்கள். கருப்பொருள் என்ன? விசுவாசம் செயல்பட வேண்டும். விசுவாசம் செயல்பட வேண்டும். எப்பொழுது? வாழ்க்கையில் நான் பலவிதமான சோதனைகளை சந்திக்கும்போது, சோதனைகளில் விழும்போது. பலவிதமான சோதனைகள். சோதனைகள் என்கிற வார்த்தை இந்த இடத்துல நமக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் போன்ற காரியங்களை குறிக்கும் ஒரு முழு சொல்லாக அது அங்கே இருக்கிறது. ஒருவேளை இதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கே நமக்கு இருப்பது என்னவென்றால், நமக்கு நம்முடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய அளவுக்கு வருகிற பலவிதமான நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகள். நீங்கள் இதன் பின்னணிக்கு போவீர்களானால், அன்றைக்கு வாழ்ந்த யூத சமுதாயம், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயோ அல்லது அவருக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயோ வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்தின் மக்கள் சில பேர், எல்லாரும் அல்ல, சில பேர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை வாழ்க்கையிலே ருசித்தவர்கள். அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தான் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் திருமறையில் வெகு தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். யூத மக்கள் யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எப்பொழுதுமே உபத்திரவங்களையும் போராட்டங்களையுமே அவர்கள் உண்டாக்கினார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இதை பற்றி சொல்லும்போது, அவர்கள் கொடுத்த நெருக்கங்களை பற்றி சொல்லும்போது, எந்த ஒரு யூதன் யூத முறைப்படியான பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறைக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் புதிய ஏற்பாட்டின் ஆராதனைக்கும் விசுவாசத்திற்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தானோ அவன் சமுதாயத்திலே மற்ற யூதனாலே அவன் ஆதரிக்கப்படவில்லை. அந்த நாட்களிலே அவர்கள் பல இடங்களிலே சிதறியிருந்த சூழ்நிலைகளிலே சக மனிதர்கள் அல்லது சக யூதர்களுடைய ஆதரவுகள் அடுத்த யூதர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை சக யூதர்களுக்கு, அவர்கள் விசுவாசத்தில் வந்த யூதர்களுக்கு அவர்கள் கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக அவர்கள் அன்றைக்கு சிதறியிருந்த இடங்களிலே பலவிதமான இன்னல்களையும் போராட்டங்களையும் போட்டிகளையும் சமுதாயத்திலே சந்தித்த போது இவர்களுடைய சொந்த மக்களே அவர்களுக்கு தங்கள் ஆதரவை கொடுக்காமல் அதிலிருந்து அவர்கள் பின்தங்கி இருந்தார்கள். எனவே இதுவும் இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாச யூதர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் கொண்டு வந்தது. மூன்றாவதாக, அவர்கள் எல்லா விஷயங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மற்ற நல்ல விஷயங்களிலோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுக்கோ அவர்கள் மற்றவர்களால் அழைக்கப்படாமல் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மக்களும் இருந்திருப்பார்கள். சிதறியிருத்தல் என்கிற வார்த்தை, சிதறியிருக்கிற என்கிற வார்த்தையை நாம் படித்தோம் அல்லவா? அதன் பொருள் இப்படி இருக்கலாம்: ஆண்டவருடைய விசுவாசத்திற்காக கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்காகவே அவர்கள் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படியானால் யாக்கோபு சொல்ல வருகிற செய்தி என்ன? விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் என்பது என்னுடைய வாழ்க்கையில் தவிர்க்க இயலாதவைகள் என்பதை அவர் மிக அழகாக சொல்லுகிறார். விசுவாசமும் சோதனைகளும். முதல் பகுதிக்கு நாம் வைக்கிற தலைப்பு அதுதான், விசுவாசமும் சோதனைகளும். அதிலே நாம் படித்து கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன?
இந்த சோதனைகளை எந்த விதத்திலும் நீங்கள் தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாதவைகளாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கத்தான் செய்கிறது. கடவுளுடைய மக்களே, விசுவாச மக்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசத்திலே உங்களுக்கு சோதனைகள் உண்டு. நிச்சயமாகவே நாம் சில நேரங்களிலே எதிர்பாராமல் நம்முடைய மனித சிந்தைக்கும் மனித அறிவுக்கும் எட்டாத நிலையிலே நாம் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்பட வேண்டிய கட்டாயங்கள் நமக்கும் நேரிடத்தான் செய்கிறது, நேரிடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளில் தவிர்க்க இயலாதவைகள். சோதனைகளை தவிர்த்து விட்டு நான் வாழ முடியாது. சரி, அப்படியானால் சோதனைகள் தவிர்க்க முடியாது என்று வருமானால் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த செய்தியின் தொடர்ச்சியிலே நான் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். இப்பொழுது இதை நாம் ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். இதை நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரோடு, கடவுளோடு நீங்கள் அதை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு திருமறை சொல்லிக் கொடுக்கிற நல்ல பாடம். சோதனைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு பிரிந்து நின்று சோதனைகளை எதிர்கொள்வதல்ல. வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் அதை ஆண்டவருடன் சேர்ந்து நின்று அவைகளை நாம் எதிர்த்து நிற்பது அல்லது அவைகளை எதிர்கொள்வது. இந்த வாழ்க்கை நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையின் காலங்கள் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிற காலங்கள் அல்ல. சோதனையின் காலங்கள் என்பது ஆண்டவரை விட்டு நம்மை விலக்குவதற்காகவே என்று பிசாசு வைத்திருந்தாலும் அது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச முதிர்ச்சிக்கான ஒரு வழிமுறையாக உள்ளது. ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சுவோம். ஆண்டவரே, நானும் கூட பலவிதமான சோதனைகளில் நான் அகப்படும் போது என்னுடைய விசுவாசம் ஒன்றுதான் அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும், அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் என்ற வார்த்தையை தான் வாசிக்கிறோம். எனவே சோதனைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திற்கு வரும்போது அங்கே நடக்க வேண்டிய காரியம் அதுதான். ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம், ஒப்படைப்போம். என்ன சோதனைகள் வந்தாலும், ஆண்டவரே, சோதனைகள் என்பது விசுவாச வாழ்க்கையின் நடைமுறைகளில் ஒன்று என்பதை உணர்ந்து அந்த சோதனைகளின் நடுவிலே உம்மை நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர்பு படுத்தி கொள்ளவும் உமக்குள் நான் நிற்கவும் எனக்கு கிருபை தாரும் என்று மன்றாடுவோம். தொடர்ந்து வருகிற செய்தியிலே அடுத்த தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து கவனிப்போம். அதை நீங்கள் படித்து வருவதற்கு ஆயத்தமாயிருங்கள். இதை உங்களுக்கு புரியாவிட்டால் மறுபடியும் ஒரு விசை கூட இதை நீங்கள் கேட்பதற்கும் கவனமாயிருங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசம் என்பது வெறும் ஒரு மத நம்பிக்கையாக மாத்திரம் இராமல் அது செயல்படும் தன்மைக்கு மாற்றம் அடையவும், செயல்படும் நிலைக்கு நாங்கள் அதை கொண்டு வரவும் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். விசேஷமாய் இந்த யாக்கோபின் மூலமாய் வருகிற பாடங்கள் எங்களை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தட்டும். விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு
என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் வீரங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே